ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாட ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இன்னைக்கு இந்த வீடியோ முக்கியமா உங்களுக்காக தான். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேமிங்ல எப்படி நம்ம கெரியரை ஸ்டார்ட் பண்றது அண்ட் அதுக்கு நீங்க என்ன கோர்சஸ் எல்லாம் எடுத்து படிக்கணும்னு கேமிங் கெரியர் பத்தி இன்னைக்கு டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அது மட்டும் இல்ல நண்பா, இ ஸ்போர்ட்ஸ்னா என்ன அண்ட் அதுல எப்படி நீங்க மணி earn பண்ணலாம்னு கூட பார்க்க போறோம். சோ இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜ் பண்ணி உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி இது போல வீடியோஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ வாங்க இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்கலாம். மை நேம் இஸ் சதீஷ் ராஜ் அண்ட் யூ ஆர் வாட்சிங் தி இன்ட்ரெஸ்டிங் சேனல் மைண்ட்ஸ் ஆஃப் ராஜ். ஓங்கி அடிச்சா 100 டன் வெயிட்ரா. பாக்குறியா பாக்குறியா? ஒரு சர்வே படி இன்னும் சில வருஷத்துல இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ஓவர்டேக் பண்ணிடும்னு சொல்றாங்க. சோ இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கேமிங் இண்டஸ்ட்ரியோட ஸ்கோப் என்ன நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இ ஸ்போர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த இ ஸ்போர்ட்ஸோட எக்ஸ்பான்ஷன் வந்து என்னன்னா எலக்ட்ரானிக் ஸ்போர்ட்ஸ். இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் மாதிரி தான், பட் இது பிசிக்கல் ஸ்போர்ட்ஸ் இல்ல. இது வந்து ஒரு வீடியோ கேம் ஸ்போர்ட்ஸ். அண்ட் சாதாரண ஸ்போர்ட்ஸ் மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ்ல கூட பிளேயரை சோலோவா இல்ல சிங்கிளா மோத விடுவாங்க. அண்ட் இந்த இ ஸ்போர்ட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கூட நடக்கும். அண்ட் இதனோட பிரைஸ் அமௌண்ட் வந்து மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் இருக்கும். இங்க வந்து ஃபோர்ட்நைட், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி, மார்டல் காம்பேட், டோட்டா 2, ஸ்ட்ரீட் ஃபைட்டர் 5 அண்ட் டெக்கன் 7 அண்ட் இது போல நிறைய கேம் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் இங்க நடத்துவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னா ESLgaming.com இருக்க அவங்களோட ஒஃபிஷியல் சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த இ ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் கூட நடத்துகிறாங்க. இந்தியாவில் வந்து பப்ஜி டோர்னமெண்ட் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கூகுளில் போயிட்டு ESL இந்தியான்னு சர்ச் பண்ணுங்க. அதில் வர ஃபர்ஸ்ட் வெப்சைட் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இ ஸ்போர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஆர்டிகல்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் இந்த இ ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயர் அண்ட் உங்களுக்கு நல்ல கேமிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குன்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க நண்பா. போய் விளையாடுங்க, வின் பண்ணுங்க அண்ட் அள்ளிட்டு வாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியில எப்படி நம்ம கரியரை டெவலப் பண்ணலாம்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் இந்த பப்ஜி, ஃபோர்ட்நைட், GTA, கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் யாரும் கிரியேட் பண்ண மாட்டாங்கன்னு? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கால் ஆஃப் டியூட்டி கேம் எடுத்துக்கோங்க. இந்த கேம் வந்து ஒரு கண்ட்ரியோட வாரை பேஸ் பண்ணி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருப்பாங்க. நம்மளும் அந்த கேம்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருப்போம். ஏன் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி வார் எதுவும் நடக்கலையா? இல்ல நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி திறமையான சோல்ஜர்ஸ் இல்லையா? இருக்காங்களா? பட் ஏன் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் கிரியேட் பண்ண மாட்டாங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ் வந்து இந்த கேமிங் ஒரு கரியரா பார்க்க மாட்டாங்க. இது ஏதோ ஒரு டைம் பாஸா தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் எனக்கு இந்தியன்ஸ் வந்து இந்த கேமிங் ஒரு கரியரா எடுக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து இந்த பப்ஜியோட பயங்கரமான கேம்ஸ் எல்லாம் நம்ம இந்தியால கிரியேட் ஆகும் பாருங்க. அண்ட் நான் திரும்பவும் சொல்றேன், கேமிங்க்கு ஃபியூச்சர்ல வேற லெவல் ஸ்கோப் இருக்கு. स्कोप करो स्कोप यही ना कोडगनी यही अन्नी मटगुडु அட இந்த ஸ்கோப் இல்லப்பா. அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த கேம்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றாங்கன்னு சும்மா ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேம் டிசைனிங். இந்த கேம் டிசைனிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேமோட கேரக்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த கேம் கேத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ரைட்டிங் கூட இந்த கேம் டிசைனிங் டீம் தான் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கேம் டிசைனிங் ஃபீல்டுல நீங்க போகணும்னா இந்த கோர்சஸ் எல்லாம் நீங்க பண்ணலாம்.
நீங்க இப்பதான் 9th 10th படிக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு கேம் டிசைனிங் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க இன்டர்நெட்ல இருந்து இந்த மாதிரி அனிமேஷன் சாஃப்ட்வேர் எல்லாம் யூஸ் பண்ண கத்துக்கலாம். இது உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அடுத்து வந்து நம்மளோட கேம் டிசைனர் கிரியேட் பண்ண அனிமேஷன்ஸ்க்கு கேம் டெவலப்பர் வந்து உயிர் கொடுப்பாங்க. அதாவது கோடிங் பண்ணுவாங்க. இந்த பட்டன் பிரஸ் பண்ணா இந்த கேரக்டர் இப்படி மூவ் ஆகணும், அதுவே இந்த பட்டன் பிரஸ் பண்ணா இப்படி மூவ் ஆகணும்னு ப்ரோக்ராம் பண்ண வேண்டியது ஒரு கேம் ப்ரோக்ராமரோட வேலை. அண்ட் இந்த கேம்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம் பண்றதுக்கு இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லாங்குவேஜஸ்ல நீங்க ஏதாவது 2 கூட கம்ப்ளீட்டா கத்துக்கினீங்கன்னா உங்களோட கேம் டெவலப்பிங் கரியருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ஃபீல்டுல நீங்க என்டர் ஆகணும்னா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஒரு டிகிரி வாங்கினா போதும். அண்ட் ஒரு கேம் கிரியேட் பண்றதுக்கு இன்னும் நிறைய டீம் இருப்பாங்க. எப்படின்னா லெவல் டிசைனர், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு லெவலும் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா கிரியேட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் டிசைனர். இந்த சவுண்ட் டிசைனரோட ரோல் வந்து ரொம்பவே முக்கியமானது. இவங்க தான் வந்து கேம்ஸ்க்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எப்படின்னா கன்னை ஷூட் பண்ணும்போது அதுல வர சவுண்ட் அண்ட் காரை ஓட்டும் போது அதுல வர சவுண்ட் எல்லாத்தையும் இவங்க தான் டீடைல்டா செட் பண்ணுவாங்க. ஒரு கேமை கிரியேட் பண்றதுக்கு இந்த சவுண்ட் டிசைனரோட ரோல் வந்து ரொம்பவே முக்கியமானது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேமிங் கரியர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலை என்னன்னா கேம் டெஸ்டர். இந்த வேலை உங்களுக்கு கிடைச்சதுன்னா கம்முன்னு போயிடுங்க. இந்த கேம் டெஸ்டரோட வேலை என்னவா இருக்கும்னா புதுசா கிரியேட் பண்ண கேம்ஸ் விளையாடி பார்த்துட்டு அதை பத்தி ரிவ்யூ கொடுக்கணும். எப்படின்னா இந்த லெவல் வந்து இப்படி பண்ணிருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும், அப்படி இப்படின்னு அட்வைஸ் கொடுக்க வேண்டியதா இவங்க வேலை. அண்ட் ஒரு கேம் வந்து மார்க்கெட்ல லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கேம் டெஸ்ட் வந்து இந்த கேமை ஃபுல்லா விளையாடி முடிச்சுட்டு ஓகேன்னு சொன்னாதான் இந்த கேமை அடுத்து மார்க்கெட்ல லான்ச் பண்ணுவாங்க. சோ நீங்க ஒரு கேம் டெஸ்ட் ஆகணும்னா அதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அவ்வளவு எதுவும் தேவையில்லை. கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஏதாவது டிகிரி இருந்தாலே போதும். அண்ட் உங்களுக்கு நல்ல ரிவ்யூ கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதை விட முக்கியமானது உங்களுக்கு கேமிங்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எப்படின்னா எந்த ஒரு கேம் கொடுத்தாலும் நீங்க ப்ரொஃபஷனலி அது டக்குன்னு விளையாடி முடிக்கணும். சோ அதுக்கு உங்களுக்கு கேமிங் மேல உண்மையான பேஷன் இருந்தா மட்டும் தான் முடியும் நண்பா. சோ இப்போ வந்து எப்படி ஒரு கேமை கிரியேட் பண்றாங்க அண்ட் அதுல நடக்கிற ப்ராசஸ் என்ன அண்ட் நீங்க எப்படி உங்க கரியரை கேமிங்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ கேமிங்கோட இத்தனை ஃபீல்டுல உங்களுக்கு எந்த ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டுல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல அவ்வளவுதான் நண்பா. உங்களுக்கு கேமிங் மேல நல்ல பேஷன் இருந்தா ப்ளீஸ் இந்த கேமிங் கரியரை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பா, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் இது போல வீடியோஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, டாடா, bye bye.